எஸ் எனக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. இந்த ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்றது அண்ட் ரீக்ரோத் எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி பேசிக்கா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல அதோட அட்வான்ஸ் லெவல பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல மத்த வீடியோ மாரி 2 ஆயில மிக்ஸ் பண்ணி போடுங்க ஹேர் குரோத் ஆயிடும். இந்த ஹேர் பேக் போடுங்க ஹேர் குரோத் ஆயிடும் ஒரே வாரத்துலன்ற மாரி இந்த மாரி ரூமர்ஸ் அண்ட் பேசிக்ஸ்லாம் பார்க்காம நம்ம அட்வான்ஸ் லெவல்ல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூசிங் டெர்மா ரோலர். இந்த டெர்மா ரோலர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பேசிக்கா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த டெர்மா ரோலர் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ல டேமேஜஸ் பண்ணும். இந்த டேமேஜஸை நம்ம பாடி ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸில் புதுசாக வர ஸ்கின் நம்ம ஹேர் குரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்றது இந்த பேசிக்காக அதோட கான்செப்ட். டெர்மா ரோலரை எடுத்து அப் டவுன் அப் டவுன் அப் டவுன்ற இதே டைரக்ஷனில் 15 ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். இது நம்ம டெய்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 தான் தரணும், இல்லைனா 3 days ஒன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் டெய்லி டெர்மா ரோலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணுற நல்லதை விட தீமை அதிகமாக இருக்கும். பிகாஸ் தேவை வந்து பார்த்தீங்கன்னா இது டெய்லி நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பாடிக்கு சரியான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா அது ரீபில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அதனால் ஹேர் ஃபால் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 3 days ஒன்ஸ் ஆர் ரெக்கமெண்டட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, யூசிங் சீரம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மாலிகூல்ஸ் வந்துடுச்சு. அதில் பாப்புலரான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா மினாக்சிடில். இந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் வந்து நம்ம டே டு டே லைஃப்க்கு மினாக்சிடில் செட்டே ஆகாது. ஸோ இந்த மினாக்சிடிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மாலிகூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ரிடன்சில், ஆனகைன், பைகேப்ன்ற மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் இந்த மினாக்சிடிலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஃப். நம்ம டே டு டே லைஃப்பை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சீரம் ஃபார்மில் தான் நிறையவே வருது. அண்ட் அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. அண்ட் சீரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ண போகுது. நம்ம ஹேர் ரொம்ப டெக்ஸ்சராக ரொம்ப அழகாக வளர போகுது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒன் ஆர் டூ டாப்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 2 fingers வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் த நைட் விட்டுருங்க. அப்படியே போய் படுத்து அடுத்த நாள் காலையில் இருந்து எப்பயும் போல் கோல்டு வாட்டரில் நம்ம ஷவர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அண்ட் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட பெஸ்ட் சீரம்ஸோட லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, ஹேர் ஃபால் பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி படிச்சிருந்தேன். ஆனால் அது படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தம் கேட்கறது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு சொல்லுங்கள், ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட்டில் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு ஒரு ஷாம்புமே கிடையாது. பேரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை அப்படின்னா அது கெமிக்கல் ஃப்ரீ கிடையாது. வேறு ஏதாவது கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தான் எனக்கு 100% நேச்சுரல் ஷாம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் ஃபார்மாக கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பவுடர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம thousands ஆஃப் இயர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஆம்லா பவுடர், நீம் பவுடர், செக்கக்காய் பவுடர். அதனால் ஷாம்புக்கு ஆல்டர்னேட்டிவ் பவுடர் ஃபார்மில் எடுக்கணும். பட் இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுல 3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று இதில் ஃபோம் வராது, நுர வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீனான ஒரு ஃபீலிங்கே கிடைக்காது. பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த ஹேரில் நுர வந்தே பார்த்துட்டோம். ஸோ திடீர்னு நுர வரல அப்படின்னா நமக்கு அது க்ளீனான ஃபீலிங்கே தராது. அண்ட் நம்பர் 2, நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணல அப்படின்னா நம்ம பவுடர்ஸ் நம்ம தலையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது பயங்கரமாக இச்சியாக இருக்கும், தலை பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த பவுடர் தலையிலே வச்சுட்டோம் அப்படின்னா அதனால் காக்கா குளியல் பண்ணாமல் பர்ஃபெக்டாக க்ளீனாக குளிங்க. அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் கல்லில் பட்டால் பயங்கரமாக எரியும். பிகினர்ஸ்க்கு பயங்கரமாக எரியும் கண். இது ஏனானே தெரியல, பட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக கண் எரிஞ்சுது. அண்ட் சம்டைம்ஸ் நான் ஒழுங்காக வாஷ் பண்ணலாம் அப்படின்னா என் தலை பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இதோட அட்வான்டேஜஸ் இதோட பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் நம்ம கெமிக்கல் பண்ணலனாலே நம்ம ஹேர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது. இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூல்ஸ்லையும் என்னோட காலேஜஸ்லையும் நான் வந்து என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 inches லாங் வளர்த்துருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஹேர் ஃபால் ஆன உடனே எங்கள் வீட்டில் எல்லாம் மொட்டடின்னு சொன்னாங்க. பட் எனக்கு மொட்டடிக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் பஸ் கட் பண்ணிவிட்டேன். ஸோ என்னோட முடியை 1 inch 1.5 inch ஷார்ட்டாக வெட்டிட்டேன். ஸோ இதனால் கிடச்ச ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ஃபால் டிராஸ்டிக்காக ஸ்டாப் ஆச்சு. அண்ட் ஹேரை வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாச்சு. என்னோட டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரை ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களால் ஈஸி மெயின்டெனன்ஸ், ஈஸி டு க்ளீன் அண்ட் உங்கள் ஹேர் ஃபாலை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ உங்களோட ஹேர் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தடவை ஷார்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், பக்கத்தில் இருக்கவங்களாம் கலாய்க்க தான் செய்வான். பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, முடி ரொம்ப முக்கியம் இல்லையா? 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். நமக்கு ஹேர் தான் ஃபாலோ ஆகுதே தவிர நமக்கு கேன்சர் ஒன்றும் வரல. ஸோ அதனால் அதையே நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் ஹேர் ஃபாலுக்கு தான் லீட் ஆகும். ஸோ அதனால் அதை பற்றி கேர் எடுக்கிறத விட்டுருங்க. டெய்லி மார்னிங் எழுந்து எனக்கு இனிமேல் முடி வளரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருங்க. அண்ட் சம்டைம்ஸ் இதுவே முடி வளர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி தரோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் தான் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட மற்ற ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கின், உங்கள் பாடி, உங்கள் ட்ரெஸ்ஸிங், உங்கள் பியர் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது மூலமா நம்ம ஹேர் இல்லாத ஒரு குறைவே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடலாம். ஸோ இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்லணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு என்னால செலவு பண்ண முடியும். என்னால என் முடிக்கு ரூ. 20,000 15,000 செலவு பண்ண முடியும் அப்டின்னா, பிஆர்பி, ஜிஎஃப்சி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்னு போயிடுங்க. இன்னொரு வீடியோ பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தர ரிசல்ட்ட நம்ம என்னதான் வீட்ல உட்கார்ந்து பண்ணாலும் வரப்போறதில்ல. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.